வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி நிலைமை மிக மோசமாகிவிட்டது. அவசரமாக கேரளாவிற்கு சென்றது ஏன்? அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் தற்பொழுது அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக பதவி ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை அதிக அளவில் வேலை அழுத்தத்தின் காரணமாக உடல்நிலை மிக மோசமானதாக மாறிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சமீப காலமாகவே மூட்டு வலி பிரச்சனை இருந்து வருகிறது. அதாவது இடதுகால் மூட்டில் அதிக வலி இருப்பதாகவும் இதை தவிர வேறு சில எலும்பு பிரச்சனைகள் அவருக்கு இருப்பதாகவும் அதிமுக வட்டாரத்தில் தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த வருடம் மே மாதம் மூட்டு வலியால் கடும் அவதிப்பட்டார். இதற்கு காரணம் மே 12ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளாகும். ஒவ்வொரு வருடமும் தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளின் வெகு சிறப்பாக கொண்டாடி வரக்கூடிய நிலையில் அனைவருக்கும் மரியாதை நிமித்தமாக சந்தித்தும் வந்தார். இதனால் அதிக நேரம் நின்று வந்ததன் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கால்வலி அதிகமானதாகத்தான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகியிருக்கிறது. இந்த வருடமும் அதே நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்காக தற்பொழுது முன்கூட்டியே கேரளாவில் உள்ள சித்த வைத்தியத்தை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக தற்பொழுது கேரளாவிற்கு பெரும் படையுடன் சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த நிலையில்தான் பிரபல தனியார் ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமி தங்கியிருக்க கோவையில் உள்ள பிரபல எலும்பு சிகிச்சை மருத்துவமனை டாக்டர்கள் அந்த ஹோட்டலுக்கே சென்று எடப்பாடி பழனிசாமிற்கு சிகிச்சையும் செய்தனர். இந்த சிகிச்சைக்கு பிறகு தன்னுடைய வீட்டிலேயே பிசியோதெரப்பியும் மேற்கொண்டு வந்த அளவு உடல் பிரச்சனை சீராகவும் இருந்தது. ஆனால் அதிக அளவு மூட்டு வலியின் காரணமாகத்தான் தற்பொழுது கேரளாவில் தனியார் ஹோட்டலில் தங்கி ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாராம் என்ற செய்தி தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வரக்கூடிய பிறந்தநாளை முன்னிட்டு அன்றைய தினத்தில் கட்சியினரிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு விட்டு அதன் பிறகு ஆயுர்வேத சிகிச்சைக்கான கேரளா செல்லலாம் என்றுதான் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்தார். அதற்கேற்ப தனியார் ஹோட்டலில் இவருக்காக ரிசர்வ் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 3 நாட்களுக்கு முன்பாக கடுமையான வலி ஏற்பட்டதன் காரணமாகத்தான் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் தற்பொழுது அவசரமாக கேரளாவிற்கு சென்றிருப்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் நிர்வாகிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருப்பதற்காக முன்கூட்டியே கேரளாவில் சித்த வைத்திய முறைப்படி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதிமுகவின் நிர்வாகிகள் செய்திருப்பதாக தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது.